ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் ரெண்டுமே வந்து கேன்சருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர். அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து லேடிஸ் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட்டு, ஓவரி, எண்டோமெட்ரியம் இது ப்ளஸ் மற்றவங்களுக்கு எல்லாமே காமனாக வரக்கூடிய பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கால் பிளாடர் கேன்சர் இது எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்கள விட ஒபீஸ் பேஷண்ட் அண்ட் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க 10 மடங்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டு மெயின் பிரச்சனை வந்து என்னென்னா, ஒபிசிட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது நம்ம உணவு ப்ளஸ் வந்து ரத்தத்தில் இருந்து வரக்கூடிய இது அது வந்து உறுப்புகளை வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர் இன்சிடன்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒபிசிட்டியோட கூட வந்து அவங்க டயபெட்டிக் இருக்குங்க. அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ வென் கம்பேர்ட் டு மற்ற வெஸ்டர்ன் ஸ்டடீஸில் பார்க்கும்போது நார்மல் பர்சன் வித் ஓவர் வெயிட் பர்சன் வந்து 10 மடங்கு கேன்சர் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதே போல் வந்து ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் பர்சன் அவங்க வெயிட்டை வந்து குறைக்கும் போது அவங்களுடைய கேன்சர் ரிஸ்க் வந்து 10லேருந்து 15% வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக வந்து மெனோபாஸ் ஆன பிறகு வந்து அவங்க வெயிட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய கேன்சர் மெயினாக பிரெஸ்ட் கேன்சர், ஓவரி அண்ட் எண்டோமெட்ரியல் கேன்சர் இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.